கார்த்திக் ரேவதி சீரியல் டிசம்பர் 11ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா, நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட ஜோசியக்காரம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா உங்கள் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தை எடுத்து கொடுக்குறாங்க. ஜாதகத்தை பார்த்ததோட சாமுண்டீஸ்வரி அந்த பேரை பார்த்துட்டு ரேவதி அப்படின்னு ரேவதி அப்படின்னு படித்ததோட நம்ம ரேவதிக்கு ஷாக்கு. ரேவதி கோவமா அந்த இடத்துல இருந்து அவங்க ரூமுக்கு போய் உட்காந்துக்கிறாங்க. அப்ப நம்ம கார்த்தி இதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப சாமுண்டி சரி நேரா அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு, இந்த பொண்ணுக்கு கட்டாயமா கல்யாணம் பண்ணிடுறோமா அப்படின்னு கேட்க, அவங்க கேட்குறாங்க, ஆமாம்மா, இந்த பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப சந்திரகலா நினைக்கிறாங்க, என்னடா இது, எப்படியாவது இந்த டிரைவரை விரட்டி விடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு சொல்யூஷன் சொல்லாம ரேவதிக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு தோதான உள்ள ஆளை வந்துட்டு நம்ம ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் வந்துட்டு இந்த சாமுண்டீஸ்வரியை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சந்திரகலா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி நேரா சந்திரகலாட்ட, இங்க பாரு, இவங்களுக்கு தேவையான காசை கொடுத்து அனுப்பிவிடு அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஜோசியக்காரவங்களுக்கு தேவையான காசை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப சாமுண்டி சரின்னு நினைக்கிறாங்க, இது என்ன, இது புது குழப்பமா இருக்கு அப்படின்னு. அப்ப சந்திரகலா சொல்றாங்க, அக்கா, எனக்கு என்னமோ இவங்க சொன்னது சரி வரலன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம எதுக்காக கூப்பிட்டோம், உங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா, அதுல இருந்து எப்படி தப்பிச்சு வர்றது, உங்களை சுத்தி கெட்ட சக்தி இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் நம்ம கூப்பிட்டோம். அதை விட்டுட்டு அந்த ஜோசியக்காரம்மா என்னன்னா கண்டதையும் சொல்றாங்க, நல்லவங்க கெட்டவங்களாகவும் கெட்டவங்க நல்லவங்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அவங்க சொல்றதும் நல்ல கரெக்டு தான், யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படிங்கிறதையே கண்டுபிடிக்க முடியல இல்ல. ஏன்னா இப்ப மேடம் வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்காக ரூமுக்குள்ள போனாங்க. அங்க போயிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது எந்தவித காத்தும் இல்ல, அவங்க தடிக்கிடவும் இல்லை, எதுவுமே பண்ணாம குத்து விளக்கு கீழே விழுந்து எரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பா யாரோ இதை இன்டென்ஷனோட தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்க யாருக்கும் தெரியலையா அப்படின்னு கார்த்தி சொல்ல, இதை கேட்டுட்டு சந்திரகலா சொல்றாங்க, நீ சொல்றத பார்த்தா இந்த குடும்பத்துல உள்ளவங்க தான் அக்காவை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்றியான்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இதுல என்ன டவுட் இருக்கு, கண்டிப்பா இந்த குடும்பத்துல உள்ளவங்க ஒருத்தவங்க தான் மேடத்தை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, ஏப்பா சிலம்பு, என்னப்பா இப்படி சொல்ற, இந்த வீட்டுல நாங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாப்பா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, சேச்சே, நான் உங்களையெல்லாம் சொல்றால, உங்களுக்கெல்லாம் அந்த தைரியம் எல்லாம் கண்டிப்பா கிடையாது. யாரும் ஒருத்தவங்க இந்த வீட்டுக்குள்ள இருந்துட்டு மேடத்தை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு தான் சொன்னேன் அப்படின்னு. அப்ப சந்திரகலா சொல்றாங்க, அக்கா, என்னக்கா இது, அவன் பாட்டுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கான், நீங்க பாட்டுக்கும் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க. அப்ப இந்த வீட்டுல ஒருத்தவங்க தான் உங்களை கொலை பண்ண முயற்சி பண்றாங்களா, அப்ப என்ன சொல்லாம சொல்றீங்களா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, வேற யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள வந்து ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா நான் சாமி ரூம்ல இருக்கும் பொழுது நானே அதை தடுக்கி விட்டுருக்கலாம், அதை நான் பார்க்காம உட்கார்ந்து இருந்திருக்கலாம். ஸோ இதுக்காகலாம் வந்துட்டு நீங்கள் ஒரு சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கண்ட்ரோல் பண்றாங்க. அதுக்கப்புறமா சந்திரகலா நினைக்கிறாங்க, இந்த கார்த்தியை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணா இவன் வீட்டுக்குள்ளேயே அப்படியே பெர்மனண்டா இருக்கிறதுக்கு அந்த ஜோசியக்காரம்மா அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சந்திரகலா நினைக்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா சந்திரா கிட்ட, எங்க ரேவதி அப்படின்னு கேட்க, சந்திரா நேரா சுவாதி கிட்ட, சுவாதி போயிட்டு ரேவதியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல, சுவாதி சொல்றாங்க, இன்னும் மட்டும் அக்கா இங்கதான் நின்னாங்க, நீங்க கல்யாண பேச்சு எடுத்ததோட அவங்க ஓமா போயிட்டாங்க அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அதுக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாமையா இருக்க முடியும், என்னைக்கா இருந்தாலும் நடக்க போறதுதான், அது என்னைக்கா இருந்தானே, நீ போயிட்டு அவளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல, சுவாதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை கூப்பிட போறாங்க. அப்ப சுவாதி போயிட்டு நேரா ரேவதி கிட்ட, அக்கா வாக்கா, அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, நான் வர முடியாதுன்னு போய் சொல்லு அப்படின்னு. அப்ப சுவாதி சாக்காயி, என்னக்கா இப்படி சொல்ற, அம்மா கூப்பிட்டுருக்காங்க, நீ வர முடியாதுன்னு சொல்ற, அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கோவப்படுவாங்க, வாக்கா அப்படின்னு. ஆனா ரேவதி சொல்றாங்க, இல்ல நான் வர முடியாது அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து கார்த்தி ரூம்குள்ள வராரு. வந்துட்டு நேரா ரேவதியை பார்த்துட்டு, உன்னை மேடம் ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, இங்கேயே உட்காந்துருக்க, வா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசாதீங்க, எனக்கு அம்மா கூப்பிட்டா போக தெரியும், உங்க வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு போங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்னம்மா இது, அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு கூப்பிட வந்தா எங்க மேல எழிஞ்சு விடுற, என்ன யாரையாவது காதலிக்கிறியா அப்படின்னு கேட்டதோட ரேவதி வந்துட்டு நேரா கார்த்தியை பாக்குறாங்க. அப்ப கார்த்தி கேக்குறாரு, என்னம்மா இது, கல்யாணம் பிடிக்கல அப்படின்னா ஒண்ணு நீ லவ் பண்ணணும், இல்ல உங்க அம்மா மாதிரி உனக்கு ஆம்பளைங்களை பிடிக்காது, இது ரெண்டுத்துல என்ன காரணம் சொல்லுமா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இதையெல்லாம் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டு நேரா சாமுண்டீஸ்வரியை பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்க்க, அப்ப ரேவதி ரொம்ப
சோகமா இருக்கிறத பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதி கிட்ட, இங்க பாரு ரேவதி, நான் என்னைக்குமே உன்னைய கட்டாயப்படுத்த மாட்டேன். ரோகிணிக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அடிமை மாப்பிள்ளை கிடைச்சது எனக்கே ரொம்ப கவலையா இருக்கு. அதனால உனக்கும் அதே மாதிரி ஒரு மாப்பிள்ளையே நான் தயார் பண்ணிட மாட்டேன். நல்லா வீரனை பார்த்து தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொன்னதோட, இதை கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, அம்மா எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு. ஆனா சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு ஒரு 5 நாள் டைம் கொடுக்குறேன், 5 நாளுக்குள்ள ஒரு நல்ல முடிவெடு அப்படின்னு சொல்ல, அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா டைம்னா அவ்வளவு சின்ன டைம் இல்லம்மா, ஒரு வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி டைம் கேட்குறேன் அப்படின்னு. சந்திரா கேட்குறாங்க, இங்க பாரு, இப்பயே உனக்கு வயசு என்ன ஆகுது, நீ 2 வருஷம் டைம் கேட்டியன்னா இதெல்லாம் சரியில்லை அக்கா, நீ இவகிட்ட கேட்காம நீ மாப்பிள்ளை பார்க்குற வேலையை பாரு அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி கோவமா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாங்க. ரேவதி கோவமா போறதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அவ எப்படி வேணாலும் கோவப்பட்டுக்கட்டும், அவளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது நம்ம பொறுப்பு தானே. சந்திரா, நீ ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்க ஆரம்பியே அப்படின்னு. சந்திராவும் சரிக்கா நான் பாத்துக்கிறேன், நாளைக்கே அந்த தரகர வர சொன்னா அவர் ஒரு நல்ல அலையன்ஸை கொடுப்பாரு, நம்ம எப்படியாவது ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, இங்க பாரு, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி என் கூடவே தான் இருக்கணும், அதுக்காக நீ என்ன பண்றியன்னா கரெக்டா வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிற மாதிரி ரெடி பண்ணு அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரகலாவும் சரிக்கா எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்ப ராஜா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணா புருஷன் வீட்டுக்கு தான் அனுப்பி வைக்கணும், அதை விட்டுட்டு நம்ம வீட்லயே வச்சுக்கணும், இது மாதிரி வீட்டோட மாப்பிள்ளையா வேணும் அப்படின்னு கேக்குறதெல்லாம் இந்த காலத்துல செட் ஆகாது. இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, நம்ம பொண்ணை கட்டி கொடுத்து கொண்டு போய் வாழ வைக்கணும், அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் அந்த மாதிரி சூழ்நிலையில எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும், நான் யாரையும் நம்பி என் பொண்ணை அனுப்ப முடியாது, எனக்கு ஆம்பளைங்கனாலே சுத்தமா பிடிக்காது, அப்படி இருக்கையில என் பொண்ணை மட்டும் எப்படி வந்துட்டு தெரியாத ஒருத்தங்கிட்ட அனுப்பி வைப்பேன் கல்யாணம் பண்ணி கொடுத்து, வாய்ப்பே கிடையாது, வீட்டோட மாப்பிள்ளையா மட்டும்தான் வேணும், இதுல எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. சாமுண்டீஸ்வரி இப்படி சொன்னதை கேட்டுட்டு ராஜா ரொம்ப கவலைப்படுறாரு. இவ ஏன் தான் இப்படி இருக்கா, பெத்த பொண்ணுங்களுக்காவது ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பா அப்படின்னா இப்படி திறமை இல்லாதவனையே கல்யாணம் பண்ணி வைக்கிறாளே, கண்டிப்பா ரேவதிக்கும் அதே மாதிரி ஒருத்தனை, அதாவது அவளுக்கு அடிமையா உள்ள ஒருத்தனை தான் கண்டிப்பா மாப்பிள்ளையா தேடுவா, நம்ம எப்படி வந்துட்டு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க ராஜா. அப்ப ரேவதி கோவமா போறதை பார்த்துட்டு கார்த்தி நேரா ரேவதி கிட்ட போய் பேசுறாங்க, இங்க பாருமா, நீ எதுக்கு இப்படி மேடத்துக்கிட்ட கோவிச்சுக்கிட்டு வர, இங்க பாரு, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும், நல்ல திறமையான வேணும் அப்படின்னு சொன்னா உங்க அம்மாட்ட சொன்னீங்கன்னா அந்த மாதிரி பார்க்க போறாங்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, யாரு, எங்க அம்மாவா, எங்க அம்மா இப்படி திரும்பினா லைன்ஸ் பார்ப்பாங்க, எங்க அம்மாவுக்கு அடிமையா இருக்கணும் அப்படிதான் பார்ப்பாங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, என்னம்மா சொல்ற அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, ஆமா, ரோகிணி அக்காவை பாத்தியா, அவங்களோட புருஷன் எப்படி எல்லாம் திறமையா இருந்தாரு தெரியுமா, ஆனா இப்ப அவர் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவர் எவ்வளவு அடிமுட்டாளா இருக்காரு, எங்க அம்மாவுக்கு ஒரு கையால் மாதிரி இருக்காரு, அந்த மாதிரி எல்லாம் நான் கல்யாணம் பண்ண போறவன் இருக்கவே கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, சரி அப்படின்னா உங்க அம்மா கிட்ட சொல்ல அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, எங்க அம்மா கிட்ட எவ்வளவு சொன்னாலும் கண்டிப்பா அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க, அவங்க கூடயே தான் இருக்கணும்னு நினைப்பாங்க, அதனாலதான் சொல்றேன், காலம் ஃபுல்லா இங்கே இருந்து என் புருஷன் அடிமையா எங்க அம்மாவுக்கு கீழே இருந்துகிட்டு வேலை பார்க்கறத பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணவே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, சரி உங்களோட விருப்பம் என்னன்னு நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இல்ல எங்க அம்மா கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி நினைக்கிறாரு, சரி இதை பத்தி மாமா கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேரா வந்துட்டு ராஜா வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு மாமா அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ராஜா நினைக்கிறாரு, மாமாவா அப்படின்னு. அப்ப ராஜா நேரா கார்த்திகிட்ட, இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க வந்துட்டு என்னை மாமான்னு கூப்பிடும் பொழுது எனக்கு ஒரு யோசனை தோணுது, பேசாப்புல நீங்களே வந்துட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, என்ன எப்படி பேசுறீங்க, இங்க பாருங்க, எனக்கு கல்யாணத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, முக்கியமா ரேவதி வந்துட்டு அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது வேற வீட்டுக்கு தான் போவாங்களாம், இந்த வீட்லயே வீட்டோட மாப்பிள்ளை எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இதை பத்தி நான் சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசி பார்த்துட்டேன், ஆனா சாமுண்டீஸ்வரி வந்து வீட்டோட மாப்பிள்ளை தான் வேணும்னு ரொம்ப பிடிவாதம் பண்றா, அவளோட பேச்சுக்கு எந்தவித மறுப்பும் என்னால சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை கேட்டுட்டு கார்த்தி ரொம்ப கவலைப்படுறாரு. இந்த ரேவதி பொண்ணு அவளோட விருப்பத்தை அம்மா கிட்ட சொன்னா மட்டும் தானே நிறைவேறும், இவ ஏன் இப்படி பண்றான் அப்படின்ட்டு கார்த்தி ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்துட்டு, மேடம் வீட்டோட மாப்பிள்ளையவா நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா வீட்டோட மாப்பிள்ளைய தான் எதிர்பார்க்கிறேன், அப்பதான் என் பொண்ணுங்க கஷ்டப்படாம என் கண்ணு முன்னாடி இருக்கிறத பார்த்துட்டு நான் சந்தோஷப்பட முடியும் அப்படின்னு.
கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, வீட்டோட மாப்பிள்ளையை எதிர்பார்த்தா உங்களுக்கு அடிமையா எதிர்பார்க்கிற மாதிரி தானே அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன சொன்ன அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல, உங்க பொண்ணு வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட அவங்க மாமியார் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா நீங்க அவங்கள வந்துட்டு இப்படி கைக்குள்ளேயே வச்சுக்கிறது இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணுங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி, அப்ப அதுக்கு தக்கன மாப்பிள்ளைய பாருங்க. உங்க பொண்ணு எதிர்பார்க்கறது என்னன்னா, உங்களுக்கு வந்துட்டு கையால வேலை பார்க்கக்கூடாது, கொஞ்சம் ரெஸ்பெக்டா இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை நீங்க எதிர்பார்த்தானே அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, சரி ஏதோ யோசிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு ஐடியா தட்டுது. என்ன சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, பெசாப்ல இவனையே நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சானே அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க. அதே நேரத்துல சந்திரா அங்க வந்துட்டு, அக்கா என்னக்கா ரொம்ப யோசனையா இருக்கீங்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ரேவதிக்கு எந்த மாதிரி ஒரு வரனை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நான் தான் தரகர்கிட்ட சொல்லிட்டேன்னா அவரு நமக்கு பொருத்தமா உள்ள மாப்பிள்ளையை கொண்டுட்டு வருவாரு, நீங்க கவலைப்படாதீங்க, வீட்டோட மாப்பிள்ளை தான் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதை விட எனக்கு ஒரு நல்ல வரன் இப்ப நான் பார்த்துட்டேன் அப்படின்னு. அப்ப சந்திரா கேக்குறாங்க, யாருக்கு அது, எனக்கே தெரியாதே அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, வேற யாரு, நம்ம வீட்டுல டிரைவரா சேர்ந்திருக்கானே அவனே ஒரு நல்ல பொருத்தம் தான், அவனையே ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன, வீரன், அப்புறம் நம்ம சொல்றதை கேட்குறான், வீரனா இருந்தாலும் நமக்கு அடிமையா இருக்கான், அந்த மாதிரி ஆளு தானே நமக்கு வேணும் அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா கேக்குறாங்க, அக்கா இதெல்லாம் சரிப்பட்டு வருமா, அவன் யாரு, அவன் பேரு என்ன, அவன் எங்கேருந்து வரான், அவன் அம்மா அப்பா யாரு, அவன் ஊர் என்ன, எதுவுமே நமக்கு தெரியாது, ஜஸ்ட் அவனை வேலைக்கு நம்ம சேர்த்திருக்கோம். ஆனா நீங்க வந்துட்டு இப்படி சொல்றது ரொம்ப தப்புக்கா, இதோ தெரியாத ஒருத்தனை நம்ம பொண்ணுக்கு எப்படிக்கா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அப்ப அவனை பத்தி விசாரிச்சு அவனை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தான் நம்ம ரேவதிக்கு. இந்த மாதிரி ஒரு பையன் கண்டிப்பா நமக்கு கிடைக்க மாட்டான். அவன் பொண்ணுங்க கிட்ட எவ்வளவு ரெஸ்பெக்டா இருக்கான், எனக்கு எந்த ஆம்பளைங்களையுமே நம்ப முடியல. ஆனா இவனை தவிர இவன்கிட்டயே நான் நேரடியா சொல்லியிருக்கேன், உன்னை மட்டும் ஏன் நம்ப முடியுதுன்னு தெரியலன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இவனையே வந்துட்டு நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இவனையெல்லாம் என்னால மாப்பிள்ளைன்னு கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, இவளுக்கு ஆரம்பத்துல இருந்து கார்த்திய இந்த டிரைவரை பிடிக்காது, அதனாலதான் வந்துட்டு அவ இப்படி பேசுறா. சரி நம்ம வந்துட்டு டிரைவரை கூப்பிடும் அப்படின்ட்டு நேரா டிரைவரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி ராஜாவை கூப்பிடுறாங்க. ராஜா அங்கேருந்து வராரு. சாமுண்டீஸ்வரி நேரா ராஜாட்ட இங்க வாங்க அப்படின்னு சொல்ல, ராஜா நினைக்கிறாரு, என்ன இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பொண்டாட்டி நம்மளை கூப்பிடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நேரா பக்கத்துல போக, சாமுண்டீஸ்வரி நேரா அவரை பார்த்து, இங்க பாருமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. என்ன முக்கியமான விஷயம் சாமுண்டீஸ்வரி அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நம்ம வீட்டுல டிரைவரா சேர்ந்திருக்கானே அவனோட குணம் எப்படி, நீங்க தான் அடிக்கடி அவன்கிட்ட பேசுவீங்க, அவனும் உங்களை மாமா மாமான்னு கூப்பிடுவான், ஸோ அதனாலதான் கேட்குறேன் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருமா, டிரைவர் வந்துட்டு ரொம்ப நல்ல பையனா இருக்கான், எந்த வேலையை சொன்னாலும் கரெக்டா செய்யறான், எல்லாருக்கிட்டையும் ரெஸ்பெக்டா நடந்துக்கிறான், நீ சொல்ற வேலையும் கரெக்டா பண்றான், இன்னைக்கு கூட ஜோசியக்காரம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க, அவன் தான் உனக்கு காவல் தெய்வம்னு சொல்றாங்க, அவனை நம்ம கூடயே வச்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லதுதான் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, எனக்கு ஒரு யோசனை, பேசாப்ல இவனையே ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்னு. இது கேட்டதோட அவரு ஷாக் ஆகுறாரு, என்னம்மா இப்படி சொல்ற, அந்த மாதிரி ஒரு வேலைக்காரனை எப்படிமா உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்ப, அவன் என்ன படிச்சிருக்கானே தெரியலையே அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அவன் படிச்சிருந்தா என்ன, படிக்காட்டி என்ன, அவன் பொண்ணுங்களை ரெஸ்பெக்டா நடத்துறான், நானே இது வரைக்கும் எந்த ஆம்பளைங்களையும் நம்பவே இல்லை, ஆனா இவன் கொஞ்சம் நம்புற மாதிரி நடந்துக்கிறான், அந்த பையனை நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்குமேனு உங்ககிட்ட யோசனை கேட்டேன் அப்படின்னு. ராஜா கேட்குறாரு, இது வரைக்கும் நீ என்கிட்ட எந்தவித யோசனையும் கேட்கல, ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட யோசனை கேட்குற அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை, இது ரேவதியோட வாழ்க்கை விஷயம்ல, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், அவ என்ன மாதிரி ஒரு எனக்கு கிடைச்ச ஒரு அப்பா மாதிரி ஒருத்தன்கிட்ட அவ சிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதுக்கு தான் எனக்கு எந்த ஆம்பளைங்களுமே நம்ப முடியலை அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருமா, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கார்த்தி, அந்த டிரைவர் ரொம்ப நல்லவன் தான், ஆனா அவன் எங்கேருந்து வரான் அப்படிங்கறது மட்டும்தான் நமக்கு தெரியல, அதை விசாரிச்சுட்டு அவங்க அம்மான்னு யாரோ இருக்காங்களாம், ரேவதி கூட ரீசெண்டா சொல்லியிருக்கா, அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு கேட்டு பார்த்து நம்ம பொண்ணையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரிங்க, நம்ம அதையே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ராஜா கிட்ட, சரி நீங்க போயிட்டு அந்த கார்த்திகிட்ட பேசி பாருங்க அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருமா, அந்த பையன் நம்ம கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது,
நீ ஏன் அந்த பையன்கிட்ட கேட்டு பாரு அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சந்திரகலா செம்ம காண்டாகுறாங்க. நம்ம எப்படியாவது அந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்தி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவன் இந்த வீட்டு மருமகன் ஆகிறதுக்கு ரெடி ஆயிட்டானே, நம்ம என்ன பண்றது இந்த விஷயத்த பத்தி, இப்பவே சிவனாண்டி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சிவனாண்டிக்கு கால் பண்றாங்க. சிவனாண்டி போன் அட்டன் பண்ணி, சொல்லுமா, என்னம்மா ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணியிருக்க அப்படின்னு. அப்ப சந்திரகலா சொல்றாங்க, எனக்கு நம்ம நினைச்சதை விட வீட்டுல ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகுது. எங்க வீட்டுக்கு ஒருத்தன் வந்திருக்கான்னு, கார்த்தி அந்த டிரைவர், அவன் இப்ப அந்த ரேவதியை கல்யாணம் பண்ண போறானா அப்படின்னு. இது கேட்டதோட அதிர்ச்சி ஆகுறாரு அவரு. என்னம்மா சொல்ற அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமாங்க. அதுக்கு சந்திரகலா சொல்றாங்க, ஆமாங்க, ரேவதியை தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி முடிவெடுத்திருக்கா. நம்ம என்ன பண்றது, அவன் மட்டும் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்துட்டானா அவ்வளவுதான். இத்தனை நாளும் அந்த சாமுண்டீஸ்வரிக்கு முன்னாடி கை கட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப அந்த டிரைவருக்கு கை கட்டி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். என்னங்க பண்றது அப்படின்னு. இது கேட்டதோட சிவனண்டி சொல்றாரு, இங்க பாருமா சந்திரா, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அந்த டிரைவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் தானே பிரச்சனை, அவனுக்கு தீர்த்து கட்டிடுறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, என்னங்க அவ சாதாரண ஆள் மாதிரி தெரியல, ஏற்கனவே நீங்க அவன்கிட்ட அடி வாங்கியிருக்கீங்க, பாத்துக்கோங்க அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருமா, ஏதோ போன வாட்டி அலாட்டா இல்ல, அதனால அவன்கிட்ட சிக்கிட்டேன். ஆனா இந்த வாட்டி நான் ரொம்ப அலாட்டா இருக்கேன், அதனால அவன்கிட்ட நான் மாட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் பாத்துக்கிறேன். வெளியூர்ல இருந்து ஆள் இறக்கி அவனை தீர்த்து கட்டிடுறேன் அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரகலா சொல்றாங்க, நீங்க மட்டும் கூடிய சீக்கிரம் அவனை தீர்த்து கட்டலைன்னா கண்டிப்பா இந்த சாமுண்டீஸ்வரி ரேவதிக்கு அந்த பயலை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் கீழே நம்ம நிக்கிற மாதிரி இருக்கும், பாத்துக்கோங்க அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ராஜா வந்துட்டு நேரா கார்த்திகிட்ட போய் பேசுறாரு, கார்த்தி அப்படின்னு. அப்ப டிரைவரை திரும்பி பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா, நீ போயப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா சாமுண்டீஸ்வரியை போய் பார்த்துட்டு, மேடம் சொல்லுங்க மேடம், என்ன கூப்பிட்டீங்களாம்ல அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, ஆமா உன்னை கூப்பிட்டேன் டிரைவர், உன் பேர் என்ன, இத்தனை நாள் இங்க வேலை பார்க்குறேன், ஆனா உன் பேர் என்னன்னு இத்தனை நாள் நீ எங்ககிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, ஆஹா, பேரு சொன்னா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம், என்ன பேரு சொல்றது, சரி முருகன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, முருகனா, நல்ல பேரா தான் இருக்கு, இங்க பாரு உன்கிட்ட நான் ரொம்ப பெரிய ரெக்வஸ்ட் வைக்க போறேன், அதுக்கு நீ சரின்னு சொல்றியா அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, அப்படி என்ன கேட்க போறீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி இங்க பாரு, உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, எங்க அம்மா வந்துட்டு பக்கத்துலதான் இருக்காங்க அப்படின்னு. அப்ப ரேவதி வராங்க, வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அம்மா, இந்த டிரைவரோட அம்மாவை பத்தி தான் இத்தனை நாளும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க அம்மாவை போய் பார்த்தேன், அவங்க அம்மா ரொம்ப ஏழை போல, அவங்கள நம்ம வீட்டுக்கு வேலைக்காரியா வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அவங்க அம்மாவை சம்மந்தி ஆக்கலாம் தான் கேட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதிக்கு ஷாக்கு, கார்த்திக்கும் ஷாக்கு. கார்த்திக் கேட்குறாங்க, என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உனக்கே ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன், தெரியாத ஒருத்தனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்ல, அதான் கேட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்திக்கு ஷாக்கு, என்னடா இது மேடம் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு. அப்ப ரேவதி கோவப்பட்டு, அம்மா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீ பொறுமையாயிரு, உனக்கு எது நல்லதோ அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ப்ரோமோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க, அப்போதாங்க புது புது வீடியோஸ் அப்லோட் பண்ணும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.